தாமான் ஸ்ரீ செந்தோசாவில் பெண்ணின் வீட்டுக்குள் நிர்வாண கோலத்தில் புகுந்த ஆடவன். மலேசியா தாய்லாந்து நெருக்கடி, மலேசியா நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை, பிரதமர் தகவல். வாத்தாம் தீவில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்ற ஃபேரி ரசாயன டேங்கரில் மோதியதால் பரபரப்பு. ரோந்து பிரிவு போலீசை அவமானப்படுத்துவதற்காகவே வெளியிடப்பட்ட காணொளி, வழக்கு பதிவு செய்த போலீசார். KLIA டெர்மினல் 2 சீன நாட்டு நபர் கைது, 3,44,000 ரிங்கேட் மதிப்புள்ள கெத்தமீன் பறிமுதல். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையிலான அமைதி உடன்பாடு முயற்சியில் மலேசியா எந்தவொரு நிபந்தனையையும் விதிக்கவில்லை. அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பதட்டத்தை குறைப்பதற்கு மலேசியா ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே செயல்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாம் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டோம். எந்த நிபந்தனையாக இருந்தாலும் தாய்லாந்தும் கம்போடியாவும் நிர்ணயித்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டோம். அமைதி முயற்சி மற்றும் அதற்கான ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவதற்கு மட்டுமே உதவ முடியும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் என இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த போது அன்வார் தெரிவித்தார். அதோடு தாய்லாந்து கம்போடியா நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு அமைதி முயற்சியில் மலேசியா தோல்வி கண்டுவிட்டதாக சில தனிப்பட்ட நபர்கள் கூறுவதையும் பிரதமர் சாடினார். அந்த அமைதி முயற்சி இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் அமைதி உடன்பாடு தொடர்வதை உறுதிப்படுத்துவதற்கு தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய இரு நாடுகளுடனும் அணுக்கமான நட்புறவை மலேசியா கொண்டுள்ளது. தாம் டிசம்பர் மாதம் வரை ஆசியானின் தலைவராக இருப்பதால் தாய்லாந்தும் கம்போடியாவும் இன்னும் நம்மிடம் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அன்வார் கூறினார். அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவி வந்த சில காணொளிகளில் கடமையில் இருந்த மோட்டார் ரோந்து பிரிவு URB போலீஸ் அதிகாரிகள் அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். வாகன பரிசோதனையின் போது பதிவு செய்யப்பட்ட அக்காணொளியில் போலீசார் விதிமுறைகளுக்கு இணங்கி பரிசோதனையை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்டவர்களை பின்னர் விடுவித்தனர் என்று சுபாங்கயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அஸ்லான் வான் மாமாட் தெரிவித்தார். அதே சமயம் உண்மை நிலையை மறைத்து சம்பவத்தை பற்றிய தவறான கூற்றுகளை கொண்ட காணொளி வலைத்தளத்தில் பரவி வருவதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். தவறான தகவல்களை கொண்ட காணொளிகளை பரப்பியதற்காக போலீசார் இவ்வழக்கினை தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காவல்துறையின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் ஆதாரமற்ற கருத்துக்கள் அல்லது வீடியோக்களை பகிர வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. குவாந்தான் பெந்தோங் பகுதியில் ECRL ரயில் பாதை கட்டுமான பணியிடத்தின் அருகே மர்ம நபர் ஒருவர் சுமார் 240 கிலோகிராம் எடையுள்ள 5.34 மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான கஞ்சா வகை போதைப் பொருளை காரில் விட்டு சென்றதை அடுத்து போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்து சம்பந்தப்பட்ட காரை பரிசோதனை செய்தபோது 120 கஞ்சா பொட்டலங்களும் 120 கஞ்சா பூக்கள் கொண்ட பொட்டலங்களும் கண்டறியப்பட்டது. தற்போது அந்த வாகன உரிமையாளரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போலீசார் போதைப் பொருளை இவ்வாறு விட்டு சென்றதற்கான காரணத்தை ஆராய்ந்து வருவதோடு இது கடத்தல் நடவடிக்கையாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். இந்த வழக்கு ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதல் தகவல் தெரிந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும்.
குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலைய KLIA டெர்மினல் 2இல் சுங்கத்துறை மற்றும் மலேசிய எல்லை பாதுகாப்பு நிறுவன MCBA அதிகாரிகள் சுமார் 7 கிலோகிராம் கெத்தமீனை வைத்திருந்த சீன நாட்டு நபரை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதியன்று கைது செய்தனர். சந்தேக நபரின் பைகளை ஸ்கேன் செய்தபோது சந்தேகத்திற்கிடமான படங்கள் தெரிய வந்ததால் அதிகாரிகள் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். அந்நிலையில் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் எடை சுமார் 6.88 கிலோகிராம் எனவும் அதன் மதிப்பு சுமார் 3,44,000 ரிங்கிட் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆபத்தான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் பிரம்படிகள் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கில்லான் தாமான் ஸ்ரீ செந்தோசாவில் 27 வயது ஆடவன் நிர்வாண கோலத்தில் தனியொரு பெண்ணின் வீட்டில் புகுந்து திருட முயன்று பரபரப்பை ஏற்படுத்தினான். அப்பெண் துணியை காய வைப்பதற்காக வெளியே சென்றபோது வீட்டின் இரும்பு கதவு திறந்த சத்தம் கேட்டுள்ளது. அதே வீட்டில் தங்கியிருக்கும் நபர்தான் என நினைத்து முதலில் அவர் அந்த சத்தத்தை பொருட்படுத்தவில்லை. எனினும் திரும்பிய போது நிர்வாண கோலத்தில் மர்ம நபர் வீட்டுக்குள் நின்றிருந்தது கண்டு அவர் அதிர்ந்து போனார். அவ்வாடவன் பூட்டப்படாத பின்பக்க கதவு வாயிலாக வீட்டுக்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அப்பெண் தப்ப முயன்றபோது அந்நபர் தாக்கி பிடிக்க முயன்றதால் வீட்டுக்குள்ளேயே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அப்பெண்ணின் கைபேசியை எடுத்துக்கொண்டு அவன் தப்பி ஓடினான். போலீசில் புகார் செய்யப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களில் அந்த நிர்வாண ஆசாமி சிக்கினான். அவர் ஏற்கனவே கொள்ளை, திருட்டு மற்றும் போதைப் பொருள் தொடர்புடைய குற்றங்களில் ஈடுபட்டவன் என தெரிய வந்தது. சிறுநீர் பரிசோதனையில் அவன் கஞ்சா உட்கொண்டதும் உறுதி செய்யப்பட்டது. சுங்கைப்பத்தானி மாவட்டத்தில் ஜலான் கம்போங் பாருவில் வெளிநாட்டினருக்கான கராோகே பொழுதுபோக்கு மையமாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வணிக கட்டிட வளாகத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த சனிக்கிழமை இரவு மணி 11:30 அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையில் மியன்மார் நாட்டை சேர்ந்த 14 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். வெளிநாட்டினர் மட்டுமே வருகை தந்த கராோகே மையம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட போதிலும் பின்னர் அந்த மையம் மீண்டும் செயல்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் முகப்பிட உதவியாளராக பணியாற்றிய 28 வயதுடைய ஆடவருடன் 20 வயதுடைய 2 பெண் தொழிலாளர்களும் அடங்குவர். கைது செய்யப்பட்ட அனைத்து வாடிக்கையாளர்களும் 20 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். விசாரணைக்கு உதவுவதற்காக அவர்கள் அனைவரும் நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 14 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்தோனேசியாவில் நடைபெற்ற 70வது ஸ்பிரிட் ஆஃப் பண்டோங் மாநாட்டில் மலேசியாவின் ஒரே பிரதிநிதியாக டெய்லர்ஸ் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஷரலா சுப்பிரமணியம் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய ஆப்பிரிக்க மாநாட்டின் நினைவை கொண்டாடும் இந்த நிகழ்வில் 32 நாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள் பங்கேற்றனர். மலேசியாவின் டாக்டர் ஷரலா AI மூலம் உலகளவில் மலாய் மொழியை கற்பித்தல், கலாச்சார தொடர்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார். AI அதிநவீன தொழில்நுட்பமானது மொழி கற்றலை எவ்வாறு புரட்சிகரமாக மாற்றும், கலாச்சார புரிதலை எப்படி மேம்படுத்தும் என்பதை அவர் மாநாட்டில் விளக்கினார். இந்த அமர்வுக்கு இந்தியாவின் பிரசித்தி பெற்ற JNU எனப்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் அனில்குமார் சிங் தலைமை தாங்கினார். AI என்பது கலாச்சாரங்களை இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும், பிரிக்கும் கருவியாக அல்ல. அது மனிதநேயம் மற்றும் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என
டாக்டர் சரளா முன்வைத்த கருத்து பேராளர்களின் கைத்தட்டலை பெற்றது. ஜகார்த்தா, பண்டோங், சுரபாயா, யோக்யாகர்த்தா உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற இந்த 6 நாள் மாநாடு டிஜிட்டல் சமத்துவமின்மை, பருவநிலை மாற்றம், கல்வி வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய தலைப்புகளை விவாதித்தது. டாக்டர் சரளாவின் இந்த பங்கேற்பு உலக கல்வி அரங்கில் மலேசியாவின் குரலை மறு உறுதிப்படுத்தியதோடு AI மற்றும் கல்வியில் டேலர்ஸ் பல்கலைக்கழகத்தின் தலைமைத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. இந்தோனேசியாவின் பாத்தாம் தீவில் இருந்து திங்கட்கிழமை 165 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு சிங்கப்பூருக்கு சென்ற ஃபேரி எனப்படும் பயணப்படகு ஒன்று சிங்கப்பூர் கடற்பகுதியில் ஒரு ரசாயன டேங்கருடன் மோதியது. பிற்பகல் மணி 3:30 அளவில் பாத்தாமில் இருந்து புறப்பட்ட MV ஒரிசோன் 9 என்ற அந்த ஃபேரி சிங்கப்பூர் செல்லும் வழியில் மாஷால் தீவுகளில் பதிவு செய்யப்பட்ட லாடிகு என்ற ரசாயன டேங்கரை இரவு 7:30 மணியளவில் மோதியதாக ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது. ஃபேரியில் இருந்த பயணிகள், பணியாளர்கள் மட்டுமின்றி ரசாயன டேங்கரின் பணியாளர்களும் பாதுகாப்பாக சிங்கப்பூரின் ஹபர்ஃப்ரான் முனையத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். மோதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஃபேரி திடீரென இடதுபுறமாக திரும்பியதாக கூறப்பட்டது. ஃபேரியின் இயந்திரம் நிறுத்தப்பட்டதோடு டேங்கரின் பக்கவாட்டில் சென்று பின்னர் பெரிய சத்தம் கேட்டதாக பயணி ஒருவர் தெரிவித்தார். இந்த மோதலின் போது ஃபேரி பெரிய அளவில் சேதமடையவில்லை. அதில் இருந்த பயணிகளிடையே சிறிது சலசலப்பு ஏற்பட்ட போதிலும் ஃபேரியின் பணியாளர்கள் பயணிகளின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தெரிவித்த பின் அந்த ஃபேரி பாதுகாப்பாக ஹபர்ஃப்ரான் முனையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஃபேரி ரசாயன டேங்கருடன் மோதியதற்கான காரணத்தை கண்டறியவும் சாத்தியமான சுற்றுச்சூழல் பாதிப்பை மதிப்பிடவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.